தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் ஏ டு இசட் தமிழ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, அதாவது பெண் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக். இது வந்து உங்கள் வீட்டில் 3 வயசுக்கு குறைவான பெண் குழந்தைகள் யாராவது இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கும் பட்சத்தில் வந்து தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய ரூபாய் 3,00,000 வந்து நீங்கள் எந்தவித செலவுமின்றி ஈஸியாக பெறலாம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுமையாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா முதலமைச்சர் பெண் குழந்தைகள் திட்டம், அதாவது தமிழக முதலமைச்சர் பெண் குழந்தைகள் திட்டம் அப்படின்னு இது 1992ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தோட நோக்கம் பார்த்திங்கன்னா பெண் கல்வியை மேம்படுத்துதல், அதாவது பெண் சிசு கொலைகளை ஒழித்தல், ஆண் குழந்தைகளை மட்டுமே விரும்பும் மனப்போக்கினை தடுத்தல் அப்படிங்கிற மாதிரி இந்த நோக்கத்துக்காக தமிழ்நாடு அரசாங்கம் வந்து 1992ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. திட்டம் தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் வந்து கருவிலை அடிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் அப்போதைய முதலமைச்சர் அவர்கள் வந்து இதை தடுக்கும் விதமாக, பெண் குழந்தையை பாதுகாக்கும் விதமாக இந்த திட்டத்தை வந்து அறிவித்தாங்க. அது இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. இந்த 3 லட்ச ரூபாய் பெறக்கூடிய தகுதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் இருக்க வேண்டும். ஆண் குழந்தைகள் யாரும் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அப்பா அல்லது அம்மா யாராவது ஒருத்தர் வந்து கருத்தடை ஆப்ரேஷன் வந்து செஞ்சுருக்கணும். அதாவது 40 வயதுக்கு உட்பட்டு அவங்க செஞ்சுருக்கணும். அதுபோக பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 1,20,000 மிகாமல் இருக்க வேண்டும். அதாவது இப்போ வந்து அந்த 1,20,000 உயர்த்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது 72,000 தான் இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்திங்கன்னா அதை 1,20,000 உயர்த்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேவையான வயது, அதாவது இந்த குழந்தைக்கு எந்த வயசு இருக்கும்போது நம்ம இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பெண் குழந்தை இருந்தால், அதாவது ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்குங்கிற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு 3 வயது மிகாமல் இருக்க வேண்டும். அதாவது 3 வயதுக்குள்ளே வந்து நம்ம விண்ணப்பிக்க வேண்டும். அதே மாதிரி 2 பெண் குழந்தைகள் இருந்தால் அந்த 2வது பெண் குழந்தைக்கு வந்து 3 வயசு தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தாலும் அவங்களால வந்து அப்ளை பண்ண முடியாது. அதனால் எந்த குழந்தை இருந்தாலும் சரி அந்த குழந்தைக்கு வந்து 3 வயசுக்கு உள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. இதுதான் இந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்துக்கு நம்ம அப்ளிகேஷன் அனுப்ப முடியாத தேவையான வயது இது. இது பார்த்திங்கன்னா இதில் ஸ்கீம் 1 ஸ்கீம் 2 அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் என்னென்னு கேட்டுட்டு இப்போ ஸ்கீம் 1 அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீம் 1 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில் வந்து ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருப்புன்னா அந்த குழந்தைக்கு ரூபாய் 50,000 வந்து அவங்க டெபாசிட் பண்ணுவாங்க. இந்த 50,000 பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அந்த டெபாசிட்டை வந்து நம்ம ரினிவல் பண்ணணும், அதாவது புதுப்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு 18 வயது நிறைவடையும் போது மொத்த தொகையோட மதிப்பு பார்த்திங்கன்னா, அதாவது 3 லட்ச ரூபா. அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து 50,000 தான் கொடுப்பாங்க. அந்த 50,000 வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. அது வந்து 18 வயது முதிர்ச்சியடையும் போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து அது 3 லட்ச ரூபாய் கொடுக்கும். ஆனால் இது 18 வயசுக்கு அப்புறம் தான் இந்த தொகை வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த ஸ்கீம் 2ல் பார்த்திங்கன்னா ஒரே குடும்பத்தில், அதாவது 3 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் 2 பேர் இருக்கும் பட்சத்தில் வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு அந்த 50,000 தனித்தனியாக, அதாவது 25,000 சொல்லி அவங்க பேரில் வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. இதுவும் அதே மாதிரி தான் 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அவங்க வந்து அதை புதுப்பிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி 18 வயது முதிர்வடையும் போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு 1,50,000 வீதம் வந்து அந்த முதிர்வு தொகை வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் இந்த ஸ்கீம் 2. அதாவது ஸ்கீம் 1 வந்து ஒரு குழந்தைக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த ஸ்கீம் 2ல் வந்து 2 குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த 3 லட்சம் வந்து 2ஆக பிரித்து, அதாவது 1,50,000 அப்படின்னு அந்த 18 வயசு முதிர்வடையும் போது அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். அரசாங்கம் வந்து இந்த தொகையை வந்து எங்கே டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை ஒரு நிலையான வைப்பு தொகையில் வந்து வைக்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை மேம்பாட்டு நிறுவனத்தில் வந்து முதலீடு செய்யப்படுது. இந்த குழந்தைகள் பேரில் நிலையான வைப்பு தொகையை வந்து முதலீடு செய்யப்படும். முதலீடு செஞ்சோன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான ரசீது வந்து அந்த குழந்தைகளின் பேரில் வந்து வழங்கப்படும். இந்த ரசீது வந்து ஒரு குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு ரசீதாகவும், 2 குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் 2 ரசீதாகவும் வந்து வழங்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட விதிமுறைகள் பார்த்திங்கன்னா, இந்த குழந்தைக்கு வந்து 18 வயது பூர்த்தி அடைந்த பின்பு தான் வந்து இந்த தொகை வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். குறைந்தபட்சம் அந்த குழந்தை வந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வந்து எழுதியிருக்கணும். அதாவது 10ஆம் வகுப்பு வரை அவங்க கண்டிப்பாக படிக்க வேண்டும். அதாவது அரசு வந்து பெண் கல்வியை உயர்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வந்து கலந்திருக்க வேண்டும். அது வெற்றி பெற்றதா தோல்வி பெற்றதாங்கிற பிரச்சனை இல்லை. அந்த 10ஆம் வகுப்பு தேர்வு வந்து எழுதியிருக்க வேண்டும். இந்த குழந்தைகளில் யாராவது அந்த டெபாசிட் செய்யப்பட்ட குழந்தைகள் வந்து யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா உரிய வைப்புத்தொகை வந்து அக்குடும்பத்தில் உள்ள வேறொரு பயனாளிக்கு, அதாவது வேறொரு குழந்தைகள் யாராவது இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளின் பேரில் மட்டும் வழங்கப்படும் அப்படின்னும் இந்த திட்டத்தில் வந்து ஒரு சொல்லியிருக்கிறாங்க. இந்த
டெபாசிட் பண்ணப்பட்ட அந்த தொகையின் பேரில் உள்ள குழந்தை வந்து ஏதாவது நோய்வாய்ப்பட்டோ இல்லை எதிர்பாராத சூழ்நிலை இறந்து போனால் அந்த தொகை வந்து அந்த குடும்பத்தில் மற்றொரு பெண் குழந்தையான பயனாளிக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நாம் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ஆவணங்கள்னு பார்த்திங்கன்னா ஜாதி சான்று, இருப்பிடச் சான்று, வருமானச் சான்று, அதாவது தாய் தந்தையில் யாராவது ஒருத்தர் கருத்தடை பண்ணால் அதுக்குரிய சான்று, அப்புறம் அந்த குழந்தையோட பிறப்பு சான்று, அது மட்டும் இல்லாமல் ஆண் குழந்தைங்க அந்த குடும்பத்தில் இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து வழங்கப்பட்ட ஒரு சான்று, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தோட ரேஷன் கார்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் உள்ளவங்களோட ஆதார் அட்டை மற்றும் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரோட அந்த புகைப்படம், இந்த அனைத்தும் வந்து இந்த தேவையான ஆவணங்கள். இந்த ஆவணங்கள் இருக்கும் பட்சத்தில் வந்து நாம் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் இந்த ஆவணங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கப்பட வேண்டும். இதில் பார்த்திங்கன்னா அதாவது இதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் சில இது கேட்பாங்க. அதாவது பெற்றோரோட வயது சான்று. இந்த பெற்றோரோட வயது சான்று வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து இதில் சொல்லலை, ஆனால் அதுவும் வந்து கண்டிப்பாக இதில் கேட்பாங்க. அதையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. இதுக்கு நாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஃபஸ்ட்டு நாம் வந்து எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறது வந்து அருகில் உள்ள இ-சேவை மையத்தின் மூலமாக தான் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்கள்கிட்ட இ-சேவை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆவணங்கள் அப்புறம் நீங்கள் முறையாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். கலெக்ட் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது இ-சேவை மையத்தின் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் அதை சம்மந்தப்பட்ட ஒரு அரசு அதிகாரிகிட்ட வந்து நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டில் பூராமே அட்டஸ்ட் வாங்கணும். அதாவது சுய சான்றப்போ வந்து வாங்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் இல்லாமல் நேரடியாகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அப்படிங்கிற அந்த இது மூலமாக நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த அப்ளை பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வந்து பண்ண வருவாங்க. அதாவது அந்த துறையிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ண வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய அந்த வட்டார வளர்ச்சி அதிகாரி வந்து மறுபடியும் அவரும் செக் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறுதியாக வந்து டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இவர் வந்து அந்த இதை ஆய்வு பண்ணி முடித்தோடனே அவங்க வந்து நமக்கு ஓகே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நமக்கு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் அழைப்பு வந்து நமக்கு அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிவிட்டு அந்த ரசீது தருவாங்க. இந்த ரசீதை வந்து கண்டிப்பாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நம்ம ரினியூவல் பண்ணப்பட வேண்டும். அப்படி ரினியூவல் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து காலாவதி ஆயிரும். அதனால் 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அதை நீங்கள் வந்து புதுப்பிக்க விட வேண்டும். அதேமாதிரி அந்த குழந்தைய 18 வயசு முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த குழந்தையோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் வந்து இந்த பணத்தை நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது எந்த விதமான செலவுமின்றி தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக வந்து நமக்கு அதாவது வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் வந்து 3 லட்ச ரூபாய் வந்து கிடைக்கும். நீங்கள் இதுக்காக எந்த விதமான காசும் செலவழிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த ஸ்கீம் வந்து ஏற்கனவே நம்ம ரொம்ப நெடுங்காலமாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த ஸ்கீமோட அருமை தெரியல. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இந்த குவாலிஃபிகேஷன் அதாவது தகுதியில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்காவது அந்த குழந்தைகளுக்கும் பேரில் அதாவது 18 வயசு மூர்த்திடும் போது அந்த பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.